சற்று நேரத்தில் வெளியான மிக முக்கியமான தகவல். மின்சார கட்டணம் திடீரென மிக அதிகமாக வந்திருக்கிறது. காரணம் என்ன என்பதை மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளன. அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். எதனால மின்சார கட்டணம் அதிகமாக வந்திருக்குங்கிற முழுமையாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. மீட்டர் கணக்கீடு மற்றும் பில்லிங்கில் ஏற்பட்ட குறைபாடுகளால் சில இடங்களில் அதிகப்படியான மின் கட்டணம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் பொதுமக்களுக்கு நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் நெல்லை மண்டல மின்வாரிய தலைமை பொறியாளர் தகவல் தெரிவித்துள்ளனர். தமிழக முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றதும் வீடுகளுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்றும் 500 யூனிட்டுகளுக்கு குறைவாக பயன்படுத்துபவர்களுக்கு இந்த சலுகை பொருந்தும் என்றும் அறிவித்தார். இதில் 500 யூனிட்டுக்கு அதிகமாக மின்சாரம் பயன்படுத்துபவர்களுக்கு முன்பு போலவே 100 யூனிட் மட்டும் இலவசமாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற பின் தற்போது வீடு நுகர்வோர் மின்சார கட்டணம் அதிகரித்து உள்ளதாக பலரும் புகார் தெரிவித்து வருகின்றனர். முந்தைய மாதங்களை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக மின்சார கட்டணம் வந்துள்ளதாக பலரும் தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் கடந்த மாதம் 300 ரூபாய் வந்த மின் கட்டணம் இந்த மாதம் 800 ரூபாய்க்கு மேல் வந்திருப்பதாக பலரும் தெரிவிக்கின்றனர். மேலும் இதற்காக 200 யூனிட் மின்சார கட்டணம் இலவசம் என அறிவித்த போதும் மின் கட்டணம் பொறுத்தவரை அதிகமாக வந்திருப்பதாக பொதுமக்கள் அனைவரும் குற்றம் சாட்டி உள்ளனர். இதனால் வழக்கமாக வெயில் காலங்களில் மின்சார பயன்பாடு அளவு அதிகரிப்பதால் மின் கட்டணம் உயர்வது வழக்கம்தான். ஆனால் இந்த முறை வழக்கத்துக்கு மாறாக மிக அதிக மின்சார கட்டண பில் வந்துள்ளதாக பலரும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். இதனால் மின் கட்டணம் வெளிப்படையான அறிவிப்பானது இல்லாமல் உயர்த்தப்பட்டதா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது. தேமுதிக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பிரேமலதா விஜயகாந்த் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என வலியுறுத்தி இருந்தார். ஆனால் தாவேகா தரப்பில் மின்சார கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்றும் மின்சாரம் அதிகம் பயன்படுத்தியதால் தான் கட்டணம் அதிகம் வந்துள்ளது, குறைவாக பயன்படுத்தியவர்களுக்கு கடந்த முறையை விட குறைவாகவே கரண்ட் பில் வந்துள்ளது என்கின்றன. இந்த நிலையில்தான் மீட்டர் கணக்கீடு மற்றும் பில்லிங் செயல்முறைகளில் ஏற்பட்ட குறைபாடுகளால் சில இடங்களில் மின் நுகர்வோருக்கு தரமான மற்றும் அதிகப்படியான கட்டணம் பதிவாகியுள்ளதாக நெல்லை மண்டல மின்வாரிய தலைமை பொறியாளர் சுற்றறிக்கையில் தெரிவித்துள்ளார். அந்த சுற்றறிக்கையில் மின்சார துறையின் சில பிரிவுகளில் தொடர்ந்து நடைபெற்று வரும் அசாதாரணமான பில்லிங் முறைகளால் பொதுமக்களுக்கு பெரும் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் இதில் மீட்டர் கணக்கீடு அல்லது பில்லிங் செயல்முறைகளில் ஏற்பட்ட குறைபாடுகளால் வீட்டு மின் நுகர்வோருக்கு தவறான மற்றும் அதிகப்படியான மின் கட்டணங்கள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் பொதுமக்களுக்கு நிதி சுமையானது ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மறக்காம நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மின்வாரிய அதிகாரிகளால் மதிப்பீட்டின் அடிப்படை கள ஆய்வு முறையாக மேற்கொள்ளப்படவில்லை. ஏனென்றால் தமிழகத்தில் இடிசி மட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்படவில்லை. பழுதடைந்த மீட்டரின் மின் அளவுகளில் இருந்து பிரச்சினை ஆரம்ப நிலையிலேயே கண்டறியப்படாமல் பிரிவு அலுவலகத்திற்கு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இதற்காக இனிவரும் நாட்களில் திடீர் ஆய்வு நடத்தப்பட வேண்டும் எனவும் மேற்பார்வை பொறியாளர் சரியான முறையில் பணி செய்கிறார்களா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும்
அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயம் கடனுக்காக சொத்துக்களை வங்கிகள் கையகப்படுத்துதலில் RBI புதிய விதிகள் வந்திருக்கிறது. அதாவது தமிழ்நாடு முழுவதும் உள்ள வங்கிகள், சிறு நிதி வங்கிகள், வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் கையகப்படுத்தப்பட்ட சொத்துக்கள் மீது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து இந்திய ரிசர்வ் வங்கி புதிய விதிகளை அறிவுறுத்தி உள்ளது. இதன்படி வங்கியில் கடன் பெற்று அதை திருப்பி செலுத்தாத நபர்களிடம் இருந்து கையகப்படுத்தப்பட்ட அசையா சொத்துக்களை ஏலத்தில் விற்று கடனை தீர்க்க முற்படும்போது கடனை திருப்பி செலுத்தாத நபருக்கோ அல்லது அவர்களை சார்ந்தவர்களுக்கோ அந்த சொத்துக்களை விற்க தடை விதித்துள்ளது RBI. இந்த புதிய விதி வரும் அக்டோபர் 1 முதல் நடைமுறைக்கு வரும் என ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தி உள்ளது. நெருக்கடிக்குள்ளான சொத்துக்களுக்கு தீர்வு காணுதல் 2026 என்ற தலைப்பில் வங்கிகள், சிறு நிதி வங்கிகள், வங்கி சாரா நிதி நிறுவனங்களுக்கு ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளது. அதில் SNFA என்பது கடன் பெற்றவர் கடனை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ திருப்பி செலுத்தாமல் இருந்தால் அவரிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட அசையா சொத்துகளாகும். புதிய விதிகள் சொல்வது என்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. கடன் பெற்று திருப்பி செலுத்தாமல் இருப்பவரின் லோன் கடனுக்கு NPA ஆக மாறும் பட்சத்தில் அவரிடம் அசையா சொத்து ஏதும் இருந்தால் அதனை கடன் வங்கிகள் கையகப்படுத்தலாம். கடன் வாங்கியவர் கடனை முழுமையாக செலுத்தாமல் இருந்தாலோ அல்லது பகுதியாக மட்டும் செலுத்தி நிறுத்தியிருந்தாலோ அப்போதும் அவரின் சொத்துக்களை வங்கிகள் கையகப்படுத்தலாம். கடனை திருப்பி செலுத்தாதவரிடம் இருந்து கையகப்படுத்தப்பட்ட அசையா சொத்துக்களை அதிகபட்சமாக 7 ஆண்டுகள் வரை வங்கிகள் தங்கள் வசம் வைத்திருக்கலாம். ஆனால் அதற்குள் அந்த சொத்துக்களை பொது ஏலத்துக்குள் கொண்டு வந்து விற்று கடன் கணக்கை வங்கிகள் முடிக்க வேண்டும். வெளிப்படைத்தன்மை மற்றும் நியாயமான விலையை உறுதி செய்யும் வகையில் சஃபார்சி சட்டத்தின் கீழ் ஏல நடைமுறைகளை நடத்தி சொத்துக்களை விற்பனை செய்ய வேண்டும். கடன் வாங்கி திருப்பி செலுத்தாதவரிடம் இருந்து கையகப்படுத்தப்பட்ட சொத்துக்களை 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறையாவது வங்கிகள் மறு மதிப்பீடு செய்ய வேண்டும். 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சொத்துக்களை மதிப்பீடு செய்யும் போது சொத்தின் மதிப்பு அதிகரித்தால் அதை வங்கிகள் நிராகரிக்கப்படலாம். அதே சமயம் சொத்து மதிப்பு குறையும் பட்சத்தில் அதை வங்கிகள் தங்களின் கடன் கணக்கில் லாபம் அல்லது நஷ்டத்தில் சேர்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் கையகப்படுத்திய சொத்துக்களின் நிகர மதிப்பு அல்லது சந்தை மதிப்பு இதில் எது குறைவாக இருக்கிறதோ அதை தான் வங்கிகள் கணக்கில் கொள்ள வேண்டும். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் முழுமையா வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல நம்ம கண்டிப்பா சந்திப்போம். நன்றி, வணக்கம்.